என்னதான் குலாப் ஜாமுன் பார்த்து பார்த்து செஞ்சாலும் எத்தனை பேருக்கு கரெக்டாக வருது? நான் இன்றைக்கி செஞ்ச முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். பெரிய பெரிய கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த குலாப் ஜாமுனு. நான் இது செய்கிறதுக்காக குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஒரு பாக்கெட் எடுத்திருக்கேன் பாருங்கள், இந்த அளவுக்கு. இதுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து ஒரு 400 கிராம் அளவுக்கு நம்ம பாகு செய்கிறதுக்காக 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் நெய் தேவைப்படும். பால் வந்து பாருங்கள், ஒரு 3/4 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். நெய் வந்து நம்ம இந்த மிக்ஸில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி பிசைய போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சீராவில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறோம். குலாப் ஜாமுன் மிக்ஸை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. நல்லா பிசைகிற அளவுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, பிளேட்டு ஏதாவது. பாருங்கள், இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் இல்லை 5 ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. மில்க் பவுடருக்கு பதிலாக நீங்கள் சுகர் இல்லாத பால்கோவா உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாதவங்க வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ இதுவும் போட்டு இப்போ வந்து 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜாமுன் மிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கட்டியாக இருந்தால் சலிச்சிக்கோங்க, நான் கையிலே உடச்சி விட்டுக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பால் போடாமல் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மில்க் பவுடர் நெய் எல்லாமே நல்லாவே பரவலாக நல்லா பிசைஞ்சு விட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெளித்து மிக்ஸ் பண்ணணும். அப்படியே நீங்கள் டைரெக்டாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போட்டு பிசைஞ்சிக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்த அளவு பால் வந்து ஒரு பேக்கெட்டுக்கு கரெக்டாக வரும். இதில் நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சூப்பரான குலாப் ஜாமுன் செய்கிறதுக்காக. அது எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க. உங்களுக்கு நல்லா வந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வழக்கமாக குலாப் ஜாமுன் மிக்ஸை வந்து தண்ணியில் பிசைஞ்சிட்டு செய்வீங்க. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு போட்டு பிசைகிறேன். ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க. பாருங்கள், இந்த மாதிரி கையில் பிடிச்சி பிடிச்சி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் கலந்து விட விட நல்லா சேர்ந்து வந்துடும் இந்த மாவு. பாருங்கள், இவ்வளோ தான் மீதி இருக்குது பால். நான் எடுத்த அளவு இதையும் நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தான் வரும். நீங்கள் பிசைய பிசைய கையில் ஒட்டாமல் அதில் இருக்கிற நெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்குமே நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க. அப்போ தான் பாருங்கள், அந்த பிளேட்டு கூட நல்லா ஒட்டாமல் வந்துடும். அதில் ஒட்டி இருக்கிறது எல்லாமே இதில் மாவில் சேர்ந்து வந்துடும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விடுங்க, அழுத்தி பிசையாதீங்க. இப்படி லைட்டாக நீங்கள் கலந்து விட்டே இருந்தீங்கன்னா நல்லா பாருங்கள், சுருள வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சு ஊற வச்சிடலாம். பாருங்கள், ஒரு மினிமம் 10 நிமிஷமாவது நீங்கள் ஊற வைங்க. அதுக்கு மேலே ஒரு 10-15 நிமிஷம் கூட நீங்கள் வைக்கலாம். நான் ஒரு 10 நிமிஷம் வைக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சுகர் சிரப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் எடுத்த பால் பாருங்கள் எல்லாமே காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது மீதி. இப்போ வந்து நம்ம சுகர் சிரப் செய்கிறதுக்காக அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. நம்ம குலாப் ஜாமுன் ஊறணும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஒரு 4 ஏலக்காய் நான் எடுத்திருக்கேன். இதில் உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற கப்பு 200 கிராம் சுகர் வரும். பாருங்கள், 2 கப் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் சுகரு. இதுக்கு வந்து பாருங்கள், இவ்வளோ சுகர் இருக்குது, ஒரு 400 கிராம் அளவுக்கு. உங்களுக்கு சுகர் கம்மியாக போதும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு சீராக கம்மியாக போதும்னு நினச்சிங்கன்னா சுகர் கொஞ்சமாக குறைச்சிக்கோங்க. பாருங்கள், நான் எடுத்த அதே கப்பில் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கிறேன். மில்க் பவுடர் போட்ட கப்பு தான், அதனால தான் உங்களுக்கு கலராக தெரியுது. மில்க் பவுடர் வச்சுருந்தேன் இல்லையா, அந்த கப்பு. 2.5 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க, உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். நீங்கள் ஸ்வீட்ஸ் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 1/2 கப்பு நீங்கள் தண்ணி கூட போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், முழு ஏலக்காய் வந்து பாருங்கள் இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கோங்க. நான் இந்த ஏலக்காய் வந்து நான் கடைசியாக கொதிக்கும்போது எடுத்துடுவேன். இந்த சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், நம்ம சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டு நல்லா கரைஞ்சி வந்து ஒரு 10 நிமிஷம் கொதித்தா போதும். அது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுங்க. நல்லா அடியில் இருக்கிற சுகரெல்லாம் நல்லா கரையட்டும், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த சுகரில் நிறைய அழுக்கு இருக்குது. இது எடுக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த சுகர் சிரப்பில் 2 ஸ்பூன் பால் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த அழுக்கெல்லாம் மேலே வந்துடும்.
பாருங்கள், உங்களுக்கு கொதிக்க கொதிக்க உங்களுக்கே தெரியுதா நிறைய அழுக்கு இருக்குது இந்த சுகரில். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் மேலே எப்படி வரும்ன்ட்டு. இது நல்லா கொதிக்கும் போது மேலே அப்படியே அந்த அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடும். நான் ரேஷனில் வாங்குகிற சர்க்கரை தான் யூஸ் பண்ணேன். பாருங்கள் நிறையவே அழுக்கு இருக்குது. அது அப்படியே நம்ம இப்போ நம்ம கொதிக்குது இல்லையா சிரப்பு, பாருங்கள் மேலே அப்படியே நுரை மாதிரி வரும் கருப்பாக. அதை அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் உங்களுக்கே தெரியுது பாருங்கள். இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இந்த சுகர் சிரப்பை நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. பாருங்கள் ஏலக்காய் சேர்த்தி வந்திருக்கு. உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. அந்த ஸ்மெல் அதில் வந்திருக்கும், அதனால் நான் போட்டுடுறேன். பாருங்கள் எப்படி திரண்டு வருது மேலே அழுக்கு எல்லாமே. இப்போ பாருங்கள் கிளியர் ஆகிடுச்சி நல்லா சுகர் சிரப்பு. அவ்வளோதான். நான் சுகர் சிரப் இது கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். இதை பக்கத்து அடுப்பில் வச்சுடுங்க. அது வரைக்கும் நம்ம குலாப் ஜாமுன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை பக்கத்து அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம குலாப் ஜாமுன் பொரிப்போம் இல்லையா, அப்புறம் நம்ம கொஞ்சமாக சிம்மில் வச்சுக்கலாம் இந்த சீராவை. பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸு நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், உதிரி உதிரியாக. இதை நல்லா நீங்கள் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கலந்து விட்டிங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடும். பிளேட்டில் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை, எல்லாமே பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான வடிவத்தில் செஞ்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ரவுண்டு செய்கிறேன். உங்களுக்கு நீட்டமாக வேணுன்னா கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அழுத்தி தேய்க்காதீங்க. லைட்டாக இந்த ரவுண்ட் பால்ஸ் மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கனாலும் வெடிப்பு வந்துடும் குலாப் ஜாமுனில். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சின்னதாகவே பண்ணுங்கள். அப்போ தான் அது பொரியும் போது கொஞ்சம் ஓரளவுக்கு உப்பி வரும். அதுக்கப்புறம் நம்ம சீராவில் போடுறோம் இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துடும் குலாப் ஜாமுன். இப்போ நம்ம இது பொரிக்கிறதுக்காக பாருங்கள் அடுப்பில் எண்ணெய் வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டோம். எண்ணெய் ரொம்ப சூடாகக்கூடாது. ஒரு மீடியம் சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாகிட்டு நீங்கள் குலாப் ஜாமுன் போட்டிங்கன்னா மேலே கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால் ஃப்ளேம் ரொம்ப குறைச்சி வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக சூடாகும் போதே குலாப் ஜாமுனை போட்டுருங்க. அது ஸ்லோவாக உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அது வரைக்கும் பாருங்கள் நான் ஒரு 5 மினிட்ஸ் பாருங்கள் அப்படியே வச்சுட்டேன். ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணுங்கள். இந்த குலாப் ஜாமுன் ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதிக ஃபயரே வைக்காதீங்க. பாருங்கள் 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் கலந்து விட்டேன் ஸ்பூனில். பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு சைடு வந்திருக்கு. இதே மாதிரி அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டே இருங்க. நல்லா ஈவனாக ஒரே கலர் வரும். எல்லா ஜாமுனும் ஒரே கலர் வர மாதிரி நல்லா கலந்து விட்டே இருங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வேகும்போது இப்போ கொஞ்சம் அடுப்பு அதிகப்படுத்திக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் ஸ்லோ ஃபயர்லேயே குலாப் ஜாமுன் குக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் பர்ஃபெக்டாக வரும். உள்ளெல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து உங்களுக்கு கட்டியே நடுவில் சில பேருக்கு நீங்கள் குலாப் ஜாமுன் செஞ்சிங்கன்னா உள்ளே கட்டிப்பட்டு வரும். அந்த மாதிரியெல்லாம் இந்த குலாப் ஜாமுன் வரவே வராது. அதே மாதிரி சில பேருக்கு குலாப் ஜாமுன் சீராவில் போட்டோன்னா உடஞ்சி போயிடும். அந்த மாதிரியும் நீங்கள் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிங்கன்னா வரவே வராது. கரெக்டாக உங்களுக்கு அந்த பால்ஸ் அப்படியே இருக்கும், உடையாமல். பாருங்கள் இது நல்லா கலர் வந்துருச்சு. உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. டார்க் கலராக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இதை விட டார்க் கலர் பண்ணாதீங்க, கசந்துடும். பாருங்கள் இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை எடுத்துகிட்டு நான் பக்கத்தில் கொஞ்சமாக அடுப்பில் வச்சுருக்கேன் சீராவை. அதில் நம்ம போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. பாருங்கள் நல்லா கொதிக்குது. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த குலாப் ஜாமுனை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும் இந்த ஜாமுன்னு. அப்படி இல்லை நீங்கள் லேட்டாகவே சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது ஜீராவில் இந்த குலாப் ஜாமுன் போட்டுக்கோங்க. பாருங்கள் அடுத்த ஈடு கூட அதே மாதிரி எண்ணெய் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட சூடு இருக்கும் இல்லையா எண்ணெயில், அதனால் கொஞ்சம் நேரம் விட்டு போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆன வாட்டி ஹை ஃப்ளேம்னால் ரொம்ப
அதிகமாக வைக்காதீங்க, கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு பொரிச்சு எடுங்க. பாருங்கள், இதுவும் அதே கலர் வந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், எல்லா ஜாமுனும் நம்ம பொரிச்சிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜீராவில் போட்டிருந்தோம் இல்லையா, அது குலாப் ஜாமுன், அது கொஞ்சம் ஊறி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா அது தனியாக எடுத்துட்டு, இப்போ சங்கேட்னா நீங்கள் பொரிச்சிங்க இல்லையா, இதை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டதை போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறதுக்காக நான் அப்படியே போடுறேன். நீங்கள் வந்து இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு போட்ட ஈடு கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். நீங்கள் லேட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இதை கொஞ்சமாக கலந்து விட்டு அப்படியே கொஞ்சம் ஆறின வாட்டி மூடி போட்டு வைங்க. சூடாக இருக்கும்போது மூடி போட்டு வைக்காதீங்க. பாருங்கள், நான் செஞ்சுட்டு உங்களுக்கு உடனே இந்த வீடியோவில் காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு போட்டேன் பாருங்கள், குலாப் ஜாமுன் கொஞ்சம் மேலே இருக்குது பாருங்கள், நல்லா ஊறி அடியில் இருக்கிற ஜாமுனெல்லாம் கொஞ்சமாக மேலே எடுத்துவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிங்கன்னா போதும், நல்லா ஊறி வந்துடும் இந்த குலாப் ஜாமுனு. பாருங்கள், நான் உங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நல்லா ஊறணும். நான் வீடியோ காமிக்கிறதுக்காக உடனே எடுத்துட்டேன். இதை நான் கட் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். நடுவில் கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க இல்லையா, பாருங்கள் அந்த மணலான அந்த டேஸ்ட்டு நொய் மாதிரி வரும். அது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மெத்தடெல்லாம் நான் செஞ்ச இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கும் குலாப் ஜாமுன் நல்லா வரும்.